வேலைவாய்ப்புடன் கூடிய ஊக்கத்தொகை திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல். நமது பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் தலைமையிலான மத்திய அமைச்சரவை உற்பத்தி துறையில் சிறப்பு கவனம் செலுத்தி அனைத்து துறைகளிலும் வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்துவதை ஆதரிப்பதற்கும், வேலைவாய்ப்புகள் கிடைப்பதற்கான திறன்கள் மற்றும் சமூக பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கும் வேலைவாய்ப்புடன் கூடிய ஊக்கத்தொகை திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் முதல் முறையாக பணியமர்த்தப்படுபவர்களுக்கு ஒரு மாத ஊதியம் ரூபாய் 15,000 வரை கிடைக்கும். அதே வேளையில் கூடுதல் வேலைவாய்ப்பை உருவாக்குவதற்கான உரிமையாளர்களுக்கு ஓராண்டு முதல் 2 ஆண்டுகள் வரை ஊக்கத்தொகை வழங்கப்படும். உற்பத்தி துறைக்கு மேலும் 2 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்ட சலுகைகள் வழங்கப்படும். 4.1 கோடி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு, திறன் மேம்பாடு மற்றும் பிற வாய்ப்புகளை எளிதாக்கும் பிரதமரின் 5 திட்டங்களின் தொகுப்பின் ஒரு பகுதியாக 2024-25 மத்திய பட்ஜெட்டில் வேலைவாய்ப்புடன் கூடிய ஊக்கத்தொகை திட்டம் அறிவிக்கப்பட்டது. இதன் மொத்த பட்ஜெட் ஒதுக்கீடு ரூபாய் 2 லட்சம் கோடி ஆகும். வேலைவாய்ப்பு ஊக்கத்தொகை திட்டம் நாட்டில் 3.5 கோடிக்கும் அதிகமான வேலைவாய்ப்புகளை ரூபாய் 99,446 கோடி செலவினத்துடன் 2 ஆண்டுகளில் உருவாக்கப்படுவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இவற்றில் 1.92 கோடி பயனாளிகள் முதல் முறையாக பணியில் இணைபவர்களாக இருப்பார்கள். இந்த திட்டத்தின் நன்மைகள் ஆகஸ்ட் 1, 2025 முதல் ஜூலை 31, 2027 வரை உருவாக்கப்படும் வேலைகளுக்கு பொருந்தும். இந்த திட்டம் 2 பகுதிகளை கொண்டுள்ளது. பகுதி 1 என்பது முதல் முறையாக வேலை செய்பவர்களை மையமாக கொண்டது மற்றும் பகுதி 2 உரிமையாளர்களை மையமாக கொண்டது. பகுதி 1 பணியாளர்களுக்கான ஊக்கத்தொகை. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பில் பதிவு செய்த முதல் முறை ஊழியர்களை இலக்காக கொண்டு இந்த பகுதி 2 தவணைகளில் ரூபாய் 15,000 வரை ஒரு மாத தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதிய ஊதியத்தை வழங்கும். ரூபாய் 1 லட்சம் வரை ஊதியம் பெறும் பணியாளர்களுக்கு இதற்கு தகுதி உடையவர். பகுதி 2 உரிமையாளர்களுக்கு ஆதரவு. இந்த பகுதி அனைத்து துறைகளிலும் கூடுதல் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதை உள்ளடக்கும். உற்பத்தி துறையில் சிறப்பு கவனம் செலுத்தும். ரூபாய் 1 லட்சம் வரை ஊதியம் பெறும் பணியாளர்களுக்கு உரிமையாளர்கள் ஊக்கத்தொகை பெறுவார்கள். குறைந்தபட்சம் 6 மாதங்களுக்கு நிலையான வேலை வாய்ப்புடன் கூடுதலாக பணிபுரியும் ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் 2 ஆண்டுக்கு மாதத்திற்கு ரூபாய் 3,000 வரை உரிமையாளர்களுக்கு அரசு ஊக்கத்தொகை வழங்கப்படும். உற்பத்தி துறையை பொறுத்தவரை ஊக்கத்தொகை 3வது மற்றும் 4வது ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்படும். மேலும் இது குறித்த விவரங்கள் வரும் அறிக்கைகளில் உங்களுக்கு தெரிவிக்கப்படும். நன்றி.